சம்மருக்கு கூலாக ஹோம்மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபுல் விப்பிங் க்ரீம் பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் ஸ்மூத்தாக நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணி டபுளாக வரணும். அந்த நம்ம போட்டது நல்லா திக்காக இந்த மாதிரி நூல் நூலாக வருது பாருங்களேன். அந்த மாதிரி நல்லா டபுளாக வரணும். ஒரு ஃபுல் மேங்கோ நல்லா அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா பழுத்த மேங்கோவாக இருக்கணும். அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள். அதை மிக்சியில் நல்லா போட்டு ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் திக்னஸ் வந்துருச்சு. இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் போடுறேன். இல்லைனா நீங்கள் சுகரை கூட மிக்சியில் அடித்து பவுடர் சுகர் போட்டுக்கலாம். அது மாதிரி மிக்சியில் அடித்த அந்த மேங்கோ பல்ப் அதையும் போட்டு கொஞ்சம் இது 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரும் பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம், பிஸ்தா, இந்த மேங்கோவும் குட்டி குட்டி பீஸாக பண்ணி போட்டுக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்கள் விப்பிங் க்ரீமில் பண்ணால் தான் நல்லா வரும். இது நான் பண்ணியிருக்கேன். மைதாவில் கார்ன்ஸ்டார்ச்சு அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்சர் வந்ததே கிடையாது. விப்பிங் க்ரீமில் பிளெண்டர் போட்டு பண்ணால் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே எப்படியே சாப்பிட தோணுது. ஸோ இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிள் கிடைக்கிது இல்லையா? 65 ரூபீஸ் தான் அந்த பேக்கெட் நான் இப்போ காமிச்சது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.